வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் சி. பக்தவத்சல பாரதி அவர்கள் எழுதிய பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலிலிருந்து இந்திய ஜாதி முறை குறித்த கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்திய சமுதாயம் ஜாதி குழுக்கள் அப்படிங்கிற ஒரு அடுக்கமைப்பினால தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த அடுக்கமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீண்ட வரலாற்று காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக தொடக்க காலத்தில், அதாவது கிமு 1500ஆம் ஆண்டு அளவில் ஆரியர்கள் கிமு 1500 ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தப்போ இங்கே வாழ்ந்த மக்களிடையே உடல் அமைப்பாலோ நிற வேறுபாட்டாலோ எந்த விதமான குழுக்களும் செயல்முறையில் இல்லை. ஆனால் இங்கே வந்தேறிய ஆரியர்கள் உடலாலும் நிறத்தாலும் மொழியாலும் சமயத்தாலும் இந்த நாட்டு மக்களிடமிருந்து வேறுபட்டு காணப்பட்டாங்க. அந்த வேறுபாடுகளை பயன்படுத்தி இங்கு வாழ்ந்தவர்களை இந்த நாட்டில் வாழ்ந்தவங்களையெல்லாம் தஸ்யூக்கள் அல்லது தாசர்கள் என்று வேறுபடுத்தி குறிப்பிட தொடங்கினாங்க. ஆரியர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இடையே நாளடைவில் அந்த செயல்பாடுகள் மிகுதியானதுனால ஆரியர்கள் அவங்க அளவில் ஒரு தொழில் பிரிவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தா வேத காலத்தினுடைய தொடக்கத்தில் ஏறத்தாழ கிமு 1200 நிகழ்ந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரியர்கள் அவங்க சமயத்தோடு தொடர்புடைய புரோகித தொழில், அதாவது இந்த வேள்வி செய்கிறாங்க இல்லையா, இந்த யாகம் வளர்த்துறாங்க இல்லையா, அந்த தொழிலை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய தனித்தன்மையை காத்து சமுதாய ஆதாயம் தேட வேண்டி ரிக்வேத காலத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது கிமு 100ஆம் ஆண்டளவில் சமுதாயத்தினுடைய பல்வேறு செயல்களை தனித்தனியே கவனிக்கும் பொருட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ண அடிப்படை, அதாவது ஜாதி அடிப்படையில் 4 பிரிவுகளை இந்த ஆரியர்கள் உருவாக்குறாங்க. அந்த பிரிவுகளில் முதல்ல சொல்லக்கூடியது பிராமணர், அதுக்கப்புறம் 2வது சத்திரியர், 3வது வைசியர், 4வது சூத்திரர். இப்படியாக 4 ஜாதியாக பிரித்தாங்க. ஜாதி அப்படிங்கிறத தான் வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 வகை வர்ண அமைப்பில் தொடக்கத்தில் கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுவும் கிடையாது. செய்யக்கூடிய தொழிலையோ மன உறவிலையோ அந்த பிரிவுகள் கட்டுப்பாட்டை விதிக்கலை. ஒருவர் இன்னொருடைய தொழிலை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வேறு ஜாதியோட திருமணம் செய்ய முடிஞ்சுது. ஆனால் ஒருத்தங்க தன்னை விட கீழான ஒருவரோட மட்டும் பெண் எடுக்கக்கூடிய முறை வழக்கில் இருந்துச்சு. ஒருவருடைய வர்ணத்திற்கு மேலானவரிடம் அந்த பெண் எடுக்கக்கூடிய முறை அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில் மன உறவு ஆகியவற்றில் காணப்பட்ட கட்டுப்பாடின்மை கிமு 600 வாக்கில், அதாவது வேத காலத்திற்கு பிற்காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு அதை விளக்கிட்டாங்க. அந்த ஸ்மிருதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க காலத்தில் இந்த 4 வகை வர்ண அமைப்பு மறைந்து அகமண பகுப்புடைய ஜாதி பிரிவுகள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு ஜாதி குழுக்கள் தோன்றியிருக்க காரணம் வர்ணங்களுக்கு இடையில் நிகழ்ந்த, அதாவது ஜாதிகளுக்குள்ள நிகழ்ந்த கலப்பு தான் அப்படின்னு மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கலப்பினால் பிறந்தவர்கள் வர்ண கலப்பிற்கேற்ப தனித்தனி பிரிவுகளாக அமைஞ்சாங்க. அந்த பிரிவுகளுக்குள்ள மேலும் நிகழ்ந்த கலப்பானது எண்ணிக்கை இல்லாமல் உட்பிரிவுகளை தோற்றுவித்தது. அந்த கலப்பு பிரிவுகள் பின்னர் அகமண விதியை பின்பற்ற தொடங்கியவுடன் ஒவ்வொன்றும் ஒரு ஜாதியாக உருவாச்சு அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அப்படி தோன்றிய ஜாதிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3000 அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழிப்பகுதியிலும் குறைந்தது 200லிருந்து 250 ஜாதிகள் வரை உள்ளதென மக்கிம் மாரியட் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஜாதிகள் தோன்றிய வரலாறு குறித்த வேத இதிகாசங்கள் கூறுவன ஒரு பக்கம் இருக்க, அறிஞர்கள் பலர் அவங்களுடைய கொள்கைகளை விளக்கி அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கொள்கையை இந்து சமயத்தினுடைய புராண இதிகாசங்கள் மட்டுமே விவரிக்குது. ஜாதி அமைப்பு அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது உண்டு அப்படின்னு தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. ஜாதியினுடைய தோற்றம் வருண அமைப்பிற்கு உட்பட்டது. அதன்படி பிரம்மதேவன் சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய வாய், கை, தொடை, காலடி இந்த பகுதிகளிலிருந்து தான் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் உருவானாங்க. இவங்களில் பிராமணர்களே உயர்ந்தவர்கள். வேதங்களை கற்பது, கற்பிப்பது, இறைவனுக்கு வழிபாடு பண்ணுறது, சமுதாயத்தில் சில பிரிவினர்களுக்கு சமய சடங்குகள் செய்கிறது, அவங்களுடைய அன்பளிப்பை பெற்று வாழ்வது இவங்களுடைய தொழிலாக இருந்துச்சு. சத்திரியர்கள் அவங்களுடைய வீரப்பண்புகளால் அனைத்து பிரிவினருடைய உயிரையும் அவங்களுடைய சொத்துக்களையும் காக்கிறது, நாட்டை ஆள்வது, வீரர்களாக பணிபுரிந்து அதனை காப்பது அவங்களுடைய தொழிலாக இருந்துச்சு. வைசியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தொழில் செய்வதும் வாணிகம் செய்வதும் தொழிலாகும். இந்த சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க
அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிராமணர், அப்புறம் சத்திரியர், வைசியர், இவங்க 3 பேர்த்துக்கும் வேலை செய்யணும். அதாவது சமுதாயத்தினுடைய சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஏனைய 3 பிரிவினருக்கும் பணி செய்ததும் சமுதாயத்தில் இழிவான வேலைகளினுடைய செய்வதும் தொழிலாகும் அப்படின்னு மரபு கொள்கை சொல்ல ஆரம்பிச்சது. இந்த கொள்கையானது மேற்கூறிய 4 பிரிவினரும் மிக இணக்கமாக செயல்படுவதற்கு சமுதாயத்தினுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் தன்மையில் பணிப்பிரிவுகளை கொண்டு செய்து கொண்டுள்ளனர் என குறிப்பிடுறாங்க. இந்த கொள்கையை பற்றி மஜூம்தார் குறிப்பிடும்போது, வர்ணங்களினுடைய தோற்றம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் அவை சமுதாயத்தை செயல் அடிப்படையில் பிரிக்கின்ற என்றும் கொள்ளும்போது இந்த ஓமான விளக்கம் செயல்முறையில் சார்புடைய கருத்தாக உள்ளது அப்படிங்கிறாரு. மரபு கொள்கையானது வேத இதிகாசங்களுடைய நம்பிக்கையில் ஏற்பட்டதாகும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுது. அப்புறம் ஜாதி முறையின் தோற்றத்துக்கு பிறகு தொழில் கொள்கை மூலமாக புதிய விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரிலாம் உருவாச்சு. இது மாதிரி ஜாதியை பற்றி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி அறிஞர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக அப்போ அந்த ஜாதி அப்படிங்கிற அமைப்பு இப்படித்தான் அந்த இந்திய சமூகத்தில் உருவானது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலமாக பண்பாட்டு மாண்டுவியல் என்ற நூலின் வழியாக முனைவர் சி. பக்தவத்சல பாரதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, வேறு ஏதாவது கட்டுரைகள் அல்லது பாடல்களுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.